எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 123. கர்ணன் செத்து போயிடான். கர்ணன் செத்து போன உடனே அந்த விஷயத்த துரியோதனுக்கு சொல்றாங்க. துரியோதனுக்கு சொல்லும்போது துரியோதனன் நம்பவே இல்லை. கர்ணனை கூட ஒருத்தர் அடிக்க முடியுமா, கர்ணனை கூட ஒருத்தர் கொல்ல முடியுமா அப்படி இது. கர்ணன் வந்து விஸ்வரூப சேவை அதை சொன்னேன் இல்லையா, முதல்ல கிருஷ்ணன் வந்து விஸ்வரூப சேவை அவர் கொடுக்குறார். இப்போ கையெடுத்து சேவிக்கிறான். சேவிச்சு, கிருஷ்ணா நான் ஞானி இல்லாத இருந்துட்டேன், ஞானம் இல்லாத இருந்துட்டேன், நான் வந்து அதர்மத்து பக்கத்து போயிட்டேன், அதனால நான் இறந்துட்டேன், அதனால நான் என்னோட சாவு வந்து நியாயமானது தான். அர்ஜுனனை குறை சொல்லாத, அர்ஜுனனோட அவள் அப்படியே தர்மர் தலைமையில நன்னா நடக்கட்டும் அப்படின்வா. கர்ணன் சொல்லியிருப்பான் முதல்லயே, இது மாதிரி நான் செத்தேன்னா என்னை மடியில் வச்சுட்டு அழுதுன்னு அம்மாவை சொல்லுவான். குந்திக்கிட்ட சொல்லியிருப்பான். குந்தி இப்போ 2 வரம் வாங்கிறதுக்கு போறா இல்லையா, அந்த பரம் வாங்க சொல்லப்ப அவன் வந்து நீ வந்து நான் அவன்கிட்ட கேட்பான், நான் சாகிற வரைக்கும் என்ன நீ உன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நான் செத்த அப்புறம் என்னை தூக்கி மடியில போட்டு அழணும், அப்பதான் நீ உன் பிள்ளைன்னு சொல்லணும் என்ன அப்படின்வா. அதுக்கும் ஒத்துட்டு வருவான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், இப்போ இவன் செத்து போன உடனே துரியோதனுக்கு இதாக இருந்தா துரியோதனால நம்பவே முடியல. துரியோதனால இதை ஏற்றுக்கவே முடியல. இவன் செத்து போயிட்டான்றத அவனால அது ஜீரணிக்கவே முடியல. வந்து பார்க்குறான். வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கர்ணன் செத்து போயிட்டான். கர்ணன் தலையை தூக்கி மடியில் வச்சுட்டு அழறான். ஒரே ஐயோ என்னோட நண்பனாச்சே நீ போயிட்டியே சொன்னது பண்ண. அப்போ அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. கர்ணன் செத்து போனான்னு அப்புறம் ஞானம் பிறக்கிறது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப. எங்கள் அப்பா வந்து எல்லாரையும் ஈடு கட்டி வச்சிருந்தார். அத்தனை பேரையும் துரியோதனனை வந்து இவனை வந்து விதுரரை ஏதாவது ஒன்றுன்னா அவன் அப்பா விதுரர்கிட்ட தான் ஐடியா கேட்பார். விதுரர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த விதுரரோட ஐடியாவை கேட்டு தான் எந்த காரியத்தையும் செய்வார். இப்போ விதுரர் நினைக்கிறான், விதுரரை வந்து நம்ம பகைச்சுட்டோமே, விதுரரை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை அசிங்கமாக அநியாயமாக சொன்னோமே, அவர் என்ன பண்ணார். இப்போதான் தோன்றது அவருக்கு. இதெல்லாம் முன்னாடி தோணலை. அவர் வந்து அவர் என்ன பாவம் பண்ணார், அவரை வந்து நம்ம வேசி மகன்லாம் சொல்லலாமா, அதெல்லாம் நம்ம பண்ண தப்பு இல்லையா, நமக்கு அப்பா சாணம் இல்லையா, நமக்கு முதல் ஜென்ரேஷன். அவர் வந்து அவரோட அரியாசனத்தை வந்து அவர் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டுருந்தாருன்னா கேட்டுக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இவந்த தர்மருக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாருன்னா, நானும் இந்த அரசாட்சியில் இருக்கேன் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். அவர் அதை கேட்கலையே, நம்ம மட்டும் கேட்டோமே. இதெல்லாம் நினச்சி அவன் ரொம்ப இது பண்ணுறான். எல்லா சொந்தத்தையும் இழந்துட்டேன் நான். நிறைய துரியோதனன் அந்த இடத்துல துரியோதனோட இதுவே ஒரு 10 பேஜுக்கு வியாசர் எழுதியிருக்காரு. அதை பற்றி வியாசரோட பாரதத்தில் சொல்கிறார். துரோணரை நான் எப்படி ஏற்றுட்டேன், நான் கிருபர் சொன்னார் கேட்கலையே, துரோணர் கிருபர் பீஷ்மர் எவ்வளோ சொன்னார். தாத்தா வந்து இந்த அர்ச்சனாபுரத்தையே காத்துன்னு வந்தாரு, அவரை பள்ளி கொடுத்துட்டேனே, துரோணர் இது பண்ணிட்டேனே, இவாளெல்லாம் அநியாயத்துக்கு வந்து இவாளோட அதாவது துச்சாதனனை எழுந்துட்டேன்னு அழுவோம். துச்சாதனன் என்னோட அருமை தம்பி துச்சாதனன், அவனும் நான் விட்டனே. இந்த மாதிரி எங்க அப்பா திருதராஷ்டிரன் எவ்வளோ சொன்னாரு, சொன்னதெல்லாம் கேட்காத நான் பண்ணேனே, என்னோட பிள்ளை பாசன்ற அந்த இது ஆயுதத்தை வச்சு நான் அவரை அடிச்சேனே, அவரை நான் சொன்ன மாதிரிலாம் செய்ய வச்சேனே. என் அப்பா எவ்வளவோ கெஞ்சினாரு, போர் நடந்தப்போ கூட சொன்னாரு, இப்போ கூட சொல்லுவார். இப்போ கூட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து குந்தி வருவான். குந்தி வந்து மகனேன்னு அழுவா. அழும்போது தான் துரியோதனுக்கு தெரியும் என்னன்னா கர்ணன் வந்து குந்தியோட புள்ள, பெரிய புள்ள, அவன் தான் பெரிய புள்ளன்னு. ஐயோன்னு அடிச்சுப்பான் தலையில. இது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்தேனே, தர்மருக்கு கொடுக்கறது தான் எனக்கு பிடிக்கல, பாண்டவர்களுக்கு கொடுக்க தான் பிடிக்கல. நீ கர்ணன் என் உயிர் நண்பனாச்சே, நீ ராஜ்யத்தை ஆடுறேன்னு நான் சந்தோஷமா கொடுத்துருப்பேனேன்னு. அது கூடாதுன்னு தான் கர்ணன் நினைக்கிறான். கர்ணன் வந்து வெறும் நான் வந்து நண்பன்ற இதில் வரக்கூடாது, எனக்கு இந்த இதுக்கு நீ தான் அரசனா இருக்கணும் அப்படின்னு இது பண்றான். அதுதான் அவன் நினச்சிட்டு முதல்ல அவகிட்ட இப்போ சொல்லாதன்னு சொன்னா துரியோதனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும். அதனால நான் உன்னோட பெரிய பிள்ளைன்னு சொல்லாத, நீ ஏன் சொல்லலைன்னு திட்டுவான். குந்தியை திட்டுவான் துரியோதனன், நீ வந்து இதை சொல்லாத விட்டிய என்கிட்ட. தர்மர் சொல்லுவார். தர்மர் பாண்டவர்கள் இருப்பா பாருங்க, அவன் வந்து பாப்பா. அவன் வந்து பார்த்த உடனே குந்தி அழறத பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, யாரு என்ன. தர்மர் வந்து அதட்டியே கேட்பார் குந்திய,
நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அது அவர் பிள்ளை நிறைய, நீ என்ன நடந்தது என்னன்றது எனக்கு விவரமா சொல்லு. இல்லை இல்லை வந்தா அவங்க எல்லாருக்கும் பெரிய அண்ணான்னு சொல்லுவார். சொன்ன உடனே தலையில் தள்ள அடிச்சுப்பா தர்மர். இவ்வளோ பெரிய மோசம் போயிட்டேனே, நான் எனக்கு ஆட்சியெல்லாம் வேண்டாம், எனக்கு பெரியவங்க கர்ணன்னா கர்ணன் கிட்ட ஆட்சியை ஆள சொல்லிட்டுப்பேனே, நான் கர்ணனை விட்டுருப்பேனே, எனக்கு இந்த இதுக்கே இல்லையே, அவன் தானே, எனக்கு ஆட்சியே தேவையில்லையேன்னு. அது தர்மருக்கு வந்து ஆட்சியில் பற்று உண்டு. ஆனால் தன்னோட அண்ணன் தன்னோட பெரிய ஒருத்தர் இருக்கான்னு போது அவனுக்கு கொடுத்துடணுன்றது தான் அவர் நினைக்கிறார் அந்த இடத்துல. அதான் சொன்னார், அந்த மாதிரி பண்ணிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்போ கிருபர் இருப்பார். கிருபர் சொல்லுவார், இப்போ கூட சொல்லு துரியோதனா, நான் சமாதானம் பேசி தர்மர்கிட்ட பேசி வைக்கிறேன். ஏன்னா இவன் 2 பேரும் ஒரு கருத்துல ஒத்து போறான். இது கர்ணன் வந்து உயிரோட இருந்த இந்த கர்ணன் தான் பெரிய பிள்ளை தெரிஞ்சதுன்னா நான் விட்டு கொடுத்துருப்பேன் துரியோதனன் சொல்றான். கர்ணன் தான் பெரிய பிள்ளை தெரிஞ்சதுன்னா இந்த அரசாட்சியை நான் கேட்டிருக்கவே மாட்டேனே, நான் இளவரசனாவே இருந்திருப்பேனே அப்படின்னு தர்மர் சொல்றாரு. ஸோ கர்ணன் ஆடுறதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிறா இல்லையா, போர் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2 பேரும் ஒத்து போறான்னு உடனே அப்ப கேட்பாரு கிருபர் கேட்பாரு, இப்ப நான் தர்மர்கிட்ட பேசுறேன் சொல்லு துரியோதனா, நீ பர்மிட் பண்ண, நீ ராஜான்றதுனால நீ பர்மிட் பண்ணேன்னா நான் வந்து துரியோதன்கிட்ட இப்போ கூட பேசுறேன். இப்போ கூட நான் சாரி கர்ணன் கிட்ட இது தர்மர்கிட்ட பேசுறேன். பேசினா தர்மர் சொல்றாரு, உடனே உடனே நான் ரெடி, நான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு நான் இல்லைன்னு போயிட்டு எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், இனிமையாவது இருக்குவான் என்ன இருந்துட்டு போட்டோம் அப்படின்னுவோம். ஆனா துரியோதனை கேட்க மாட்டான், யாருக்காக நான் இருக்கணும் துரியோதனன் நான் இருந்து இன்னும் சொச்ச நாட்கள்ல இத்தனை பேரை நான் கொன்னேன்ற அந்த என்னை வதைக்காதா, நான் இது அஸ்தினாபுரத்துக்கு அரசனா இருந்து நான் என்ன பண்ண போறேன், நான் யாருக்காக நான் அரசனா இருக்க போறேன், யார் இருக்கா எனக்கு அண்ணா தம்பி இல்லை, என்னோட ரொம்ப என்னோட அன்பு தம்பி, என்னோட அன்பு பாசத்திலே உருவான தம்பி துச்சாதனன் என் கண்ணெதிரியே செத்தான். துச்சாதனனை மாற பொழந்து என் கண்ணெதிரே மாற பொழந்து கொன்னா இவன் பீமன். அதை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பீஷ்மரை பலி கொடுத்துட்டு, துரோணரை பலி கொடுத்துட்டு, எல்லாரையும் பலி கொடுத்துட்டு, இனிமே எனக்கு நான் வேணுமா, எனக்கு இந்த இந்த அரசாட்சி வேணுமா, எனக்கு வேண்டாம், இந்த சமாதானம் நான் ஒத்துக்கல, நான் வந்து இனிமே நான் ஆண்டேன்னா கூட எனக்கு மனசாட்சியா இருக்கும், ஊரெல்லாம் தூத்தும் என்ன, இந்த மாதிரி இவன் சாகிறப்ப இந்த சமாதானத்துக்கு போயிட்டான், அதுக்கு முன்னாடி போகலன்னு எல்லாரும் பேசுவான், அதனால எனக்கு வேண்டாம், நான் இந்த சமாதானத்தை ஒத்துக்கல, நான் சண்டையே போட்டுக்கிறேன்னு, சண்டையே நான் ஏற்றுக்கிறேன்னு, சண்டையே ஏற்றுக்கிறேன்ட்டு இவன் போவான். இவன் அந்த மாதிரி சொல்லுவான். அங்கே வந்து தர்மர் வந்து ஐயோ பெரிய பிள்ளை தெரியாமல் போயிட்டேன், கர்ணன் தெரிஞ்சிருந்தா நான் கர்ணனை கொண்டு இருக்க மாட்டேனே, கர்ணன்கிட்டே ஆட்சியாக கொடுத்துருப்பேனே, இது எனக்கு தேவையே இல்லையே, இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு அவன் அம்மா ரொம்ப குந்திய கண்டுபிடி திட்டுவார் தர்மர், நீ இது மாதிரி பண்ணிட்டியேன்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார், அவன் வந்து சக்தி ஆயுதம் வச்சிருந்தான், அவங்ககிட்ட ஆயுதம் இருந்தது, அவங்ககிட்ட அந்த சூரியன் கொடுத்த அந்த கவசம் கொண்டாத வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாது, அதை நான் வாங்க சொல்லி நான் தான் உங்க அம்மாவை அமிச்சேன். அப்ப அவன் வந்து இவன் கேட்ட அந்த ஆயுதம் பண்ண அதே மாதிரி அர்ஜுனன் மேல வந்து அந்த நாகாஸ்திரத்தை இன்னொரு தரம் பிரயோகிக்காதன்னு நான் தான் அவங்ககிட்ட கேட்டு வாங்க சொன்னேன். இன்னொரு தரம் பிரயோகிச்சிருந்தா என்னாலையும் காப்பாற்றிக்க முடியாது, ஒரு தரம் பிரயோகிச்சப்ப நான் அஞ்சு அடி உள்ள வச்சு தாக்கினேன், காப்பாத்தினேன். கர்ணன் வந்து மாவீரன். கர்ணன் ஒரு தரம் ஒரு அம்பு விட்டு என்னை வந்து என்னோட தேரை 10 அடி நகர்த்தினான் பின்னாடி ஒரே அம்புல. நான் இப்போ திருப்பி அர்ஜுனன் விட்ட அம்புல 100 அடி போச்சு அந்த தேர். அப்பயே அர்ஜுனன் உடனே கேட்கறான், அப்பயே அர்ஜுனன் கேட்கறான், ஏன் நான் நீ சபாஷ்னு அவன் பாராட்டுறான், கிருஷ்ணன் பாராட்டுறார் இந்த கர்ணனுடைய இதை பார்த்து. இப்பயுமே ஒரு வீரர்கள் வந்து வீர செயலை பார்த்த உடனே அவன் யாரும் எதிரியா இருந்தா கூட மனம் திறந்து பாராட்டுவான். அது மாதிரி இவன் வந்து பாராட்டுறான். அப்போ அந்த இதை வந்து பாராட்டுறான். அது மாதிரி அவன் பாண்டவ சைடில் சல்லியன் கிருப்பர்லாம் பாராட்டியிருக்கார், இவனை அர்ஜுனனையே பாராட்டியிருக்கார் அர்ஜுனோட யுத்தத்தை பார்த்து. அது மாதிரி அது உண்டு சகஜம். கிருஷ்ணன் பாராட்டும் போது அர்ஜுனன் கேட்பான், அவன் எதிரி, நான் அவன் தேரை வந்து 100 அடி தள்ளி போகிற மாதிரி பண்ணிருக்கேன், இவன் என் தேரை 10 அடி தான் தள்ளி பின்னாடி வச்சுருக்கான், இதை எப்படி நீ வந்து பாராட்டுறியன்னுவான். அப்போ சொல்லுவார் கிருஷ்ணர் சொல்லுவார், உன்னோட கொடியில் நான் இருக்கேன், உன் தேரில் நான் இருக்கேன், என்னுடைய வெயிட்டேஜ் என்னன்றது உனக்கு தெரியும். மேலே ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார், ஆஞ்சநேயர் உன்னோட தேரில் உட்காந்துருக்காரு, அவனோட வெயிட் என்ன தெரியும், இத்தனை பேரும் சேர்த்து வச்சு அவன் 10 அடி நகர்த்திருக்கான்னா அது அசாத்திய திறமை தான், நீ 100 அடி நகர்த்தினது பெருசு இல்லை, அவன் 10 அடி நகர்த்தினது தான் பெரிய விஷயன்றதை கிருஷ்ணன் சொல்லுவார். அது மாதிரிலாம் கர்ணனுடைய இது வந்து நாங்கள் பாராட்டியிருக்கா, கர்ணனுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கர்ணனை ஆட்சி இல்லாத போயிட்டு நீ இது மாதிரி பண்ணிட்டியேன்னு திட்டுவார். அப்படியாப்பட்ட ஒரு வீரனை வந்து கொண்டுட்டியே,
கொலையாகிறதுக்கு காரணமாயிட்டேன்னு குந்தியை திட்டுவார். குந்தியை திட்டும்போது கிருஷ்ணன் வந்து நான் தான் சொன்னேன், நான் என்னால் தான் இது பண்ணா. இதெல்லாம் அவன் கேட்கும்போது அவன் வந்து 2 வரம் கேட்குறான். கேட்கும்போது கொடுக்க முடியாது இவளுக்கு. குந்திக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இவங்க வரம் கேட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டான். அதுக்கு பதிலாக அவன் 2 வரம் கேட்டான். அந்த 2 வரத்தை கொடுத்தான். அந்த 2 வரத்தில் ஒன்று தான் இது. சாகிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்றது, செத்த அப்புறம் மடியில் வச்சுட்டு அழணுன்றது. அதுதான் வந்து அழகாட்டுவான். உண்மையாகவே அழுவான். குழந்தையில அவனை வெளியில் விட்டது, அவன் ஓடி போனது, அவனை வந்து இவருக்கு துர்வாசருக்கு பணிவிடை செஞ்சது, அவருக்கு அந்த குண்டலம் கொடுத்தது, அந்த உண்டையை சாப்பிட்டது, சூரியன் வந்தது, கர்ணன் உருவானது, இதெல்லாம் யோசிப்பா. யோசிச்சு குந்தி ரொம்ப துக்கப்படுவான். அப்படிப்பட்ட குழந்தை இந்த குழந்தைய பற்றி நான் வந்து அப்போ சொல்லுவான். அப்போ வந்து இந்த குழந்தைய நான் தண்ணியில் விட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தைய தண்ணியில் விட்டேனே, எனக்கு தெரியலையே. அப்போ சின்ன பொண்ணு பயந்தா, ஊர்வலத்துக்கு பயந்தா, அப்பா குந்தி போஜனுக்கும் பயந்தா. அதனால அதை பண்ற, அதையெல்லாம் சொல்லி அழுவா. இதுக்கு நம்ம இதை பார்த்துட்டு துரியோதனன் வந்து எவ்வளவும் பார்த்துட்டு கர்ணனை பார்த்து அழுதுட்டு வீட்டுக்கு போவான். அவனோட பாசறைக்கு போகும்போது காந்தாரி அங்கே வந்திருப்பான். காந்தாரி வந்து என்ன பண்ணுவா, கர்ணன் நேரத்தில் செத்து போயிட்டான்றது அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவள் காந்தாரி வந்திருப்பா. காந்தாரி வந்து பாசறையில் நீ போய் குளிச்சுட்டு உன் உடம்புல எதுவுமே இல்லாத துணி இல்லாத எனக்கு எதிராக வாடுவான். இவன் ஏன்னு கேட்பான். ஏன்னெல்லாம் கேட்காத, நீ அதை பண்ணணும். பண்ணினோடனே அவள் போவான். இது கிருஷ்ணனுக்கு ஞான திருஷ்டியே தெரிஞ்சுடுது. ஆஹா, இது ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு. காந்தாரி வந்திருக்கானோடனே, காந்தாரி வாசனைக்கு வந்திருக்கானோடனே கிருஷ்ணன் என்னென்னு அவளோட ஒற்றர்களை விட்டு என்ன பேசுறான்றதை கேட்டுப்பார். கேட்டு இது மாதிரினோடனே ஆனால் போய் துரியோதனன் வந்து குளிச்சுட்டு வருவான். இவன் சொன்னான்றது தெரிஞ்சு போகிறது. தெரிஞ்சு போனே துரியோதனன் குளிச்சுட்டு வருவான். வரும்போது கிருஷ்ணன் எதிர போவார். எதிர போய் என்ன இது அசிங்கமாக துணி இல்லாத வர, நீ இந்த மாதிரி இல்லை, அம்மா குளிச்சுட்டு அப்படியே அந்த ஈரம் சொட்ட துணி இல்லாமல் வர சொன்னாங்க அப்படின்னு. என்ன இருந்தால் கூட ஒரு பொம்னாட்டி இல்லை, அவள் லேடி இல்லை, அவள் கண்ணு கட்ட அவுத்த உடனே முதல்ல வந்து உன்னுடைய மர்மஸ்தானத்தை தான் பார்க்கணுமா, இது மாதிரி பண்ணலாமா நீ, இந்த மாதிரி பண்ணிட்டியே, முதல்ல மர்மஸ்தானத்தை மூடுன்னுவா. முதல்ல மூடாத, இது என்ன இது அசிங்கமாக இருக்குது, இந்த மாதிரி போகாத, இது மாதிரி போகிறது நியாயமா, இது என்ன இருந்தாலும் நம்ம மனுஷால பிறந்தவா இல்லை நம்மளாம், என்ன இருந்தாலும் ஒரு பொம்னாட்டிக்கு இப்படி தான் நீ உன்னோட உன்னோட தாய்க்கு எதில் நீ இப்படி தான் பண்ணுவியா, உன் தாய் குழந்தையில ஒன்று எல்லாம் பண்ணியிருப்பா, ஆனால் இன்னைக்கு நீ பெரியவன் நினைப்ப தாய்க்கு செய்கிற பலன் இதுதானே அப்படின்னு. அப்படியே துரியோதனன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான். அவள் சண்டை எப்போதான் சண்டை போட்டு போல வழிய, மற்ற நேரத்தில் சண்டை இல்லாத நேரத்தில் அவள்லாம் சாதாரணமாக தான் பேசிப்பாள். பேச துரியோதனன் வந்து ஐயோ கிருஷ்ணன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஐயோ அம்மாவுக்கு எதிராக எப்படி போகிறது, நான் ஒரு பெண்ணுன்ற அந்த எண்ணத்தை தூண்டி விட்டுருவான். தூண்டி உடனே ஐயோ அம்மா ஒரு பெண்ணாச்சே, ஒரு பெண்ணுக்கு எதிராக இப்படி போகக்கூடாது, தாயின்றதை விட்டுருவான். ஒரு பெண்ணுக்கு எதிராக இப்படி போகக்கூடாதுன்றது வந்து என்ன பண்ணுவான், ஒரு வாழலை எடுத்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை மட்டும் மறைச்சிட்டு போவான். மர்மஸ்தானத்தை மறைச்சிட்டு போன உடனே அவன் என்ன பண்றா, இவன் போன உடனே அவன் அம்மா வந்துட்டு துரியோதனான்வா, வந்துட்டு அம்மான்வான். அவன் என்ன செய்ய போறான்னு இவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அந்த கண்ணு கட்ட அவுப்பான். அவன் அவ்வளோ காலம் புருஷனுக்காக கட்டியிருந்தா இல்லையா, அந்த கண்ணு கட்ட அவுத்து இவனோட உடல், நான் உண்மையாவே பதிவு சேர்ந்தா இவனுடைய உடல் என் கண் படுற இடம்லாம் இவனுக்கு வந்து இதுவாகட்டும், வஜ்ரமாகட்டும்னு வேண்டுவா, சொல்லுவா. வஜ்ரமாயி அந்த அந்த இடத்துல எல்லாம் அவன் உயிர்நிலையிலாம் அவனோட உடம்புல என் கண் பட்ட இடத்துல வேற எந்த ஆயுதத்தாலையும் அவனை கொல்ல முடியாத மாதிரி ஆகட்டும், நான் பதிவு சேர்ந்தா அது ஆகட்டும்னு சொல்லிட்டு கண்ணை திறப்பான். கண்ணை திறந்தவொடனே பார்ப்பான், இவன் தொடையை மட்டும் மூடிட்டு இருப்பான். மர்மஸ்தானத்தையும் தொடையும் மூடிட்டு இருப்பான். மூடிட்டு இருந்தவொடனே மீதி இடத்துல இது பண்ணுவான். ஆடா பாவி, நான் உன்னை என்ன சொன்னேன், நீ எல்லாத்தையும் நிர்வாணமாக வாழ்ந்தான்னு சொன்னேன், நீ இந்த மாதிரி வந்த அப்படின்னு திட்டுவா. காந்தாரி பயங்கரமாக திட்டுவா. அப்போதான் துரியோதனுக்கு உரைக்கிறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம இது மாதிரி பண்ணிடக்கூடாது, அம்மா இதுக்குதான் வர சொல்லிருக்கா, நம்ம உடம்பை எக்கு மாதிரி ஆக்கிறதுக்காக தான் வர சொல்லிருக்கா, அது நம்மளுக்கு தெரியாத பண்ணிட்டப்பேன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். நிறையா துரியோதனை ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணியா முடிஞ்சு போச்சே, அவ்வளோதானே. இப்போ என்னன்னா, அந்த வாழையில் மறைஞ்சதில்ல, அந்த இடம் தவிர மீதி இடம்லாம் வந்து இரும்பு மாதிரி ஆகிடுது. கண்ணுன்னு சவுண்டு கேட்குறது, யாராவது அடித்தா, ஏதாவது என்னதான் மாரில் என்ன அடித்தாலும் மாரில் எதையாவது அடித்தா கூட இந்த கண்ணுன்னு சவுண்டு தான் கேட்கும் மொழிய அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு உடம்ப. ஆனால் அந்த உயிர்நிலை மட்டும் தொடைக்கு மட்டும் மர்மஸ்தானம் மட்டும் அந்த அந்த இடம் மட்டும் அந்த அந்த கண்ணு ஆகாது, அந்த வஜ்ரம் பாயாது. மீதி இடம்லாம் வஜ்ரம் பாஞ்சு இரும்பு மாதிரி ஆகிடும்.
இது இப்படியே ஆகிடும் துரியோதனுக்கு. துரியோதனன் வந்து மறுநாள் சண்டைக்கு வருவான். துரியோதனன் வரும்போது சகுனி ஒருத்தன் உயிரோடு இருப்பான், சல்லியன் இருப்பான். சல்லியனுக்கும் தர்மருக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. தர்மருக்கும் சல்லியனுக்கும் பயங்கர சண்டை நடக்கிறது. சல்லியனை வந்து கர்ணன் இறந்துட்டானே சல்லியனை சேனாதிபதி ஆக்கிடும் துரியோதனன். சல்லியனை சேனாதிபதி ஆக்கணும்னே சல்லியன் சேனாதிபதியாக இருந்துட்டு இருக்கிற சேனைக்கு சல்லியன் சொல்லுவான், நான் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீ இந்த நிலைமைக்கு ஆகிட்ட, உனக்கு நான் இருக்க எப்படி நம்ம தோல்வின்றது தெரிஞ்சு போச்சு. சல்லியன் சொல்கிறான், சல்லியனும் சொல்கிறான், கிருபர் சொன்னப்போ சல்லியனும் சொல்கிறான், தோல்வின்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம உன்னோட பக்கம் தோற்று தான் இருக்குது. இந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனால் நீ வந்து இப்போ கூட தர்மர்கிட்ட நீ வந்து என்னை தூது போக சொன்னால் நான் போகிறேன், நான் போய் தர்மர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுறேன்னு இவன் ஒத்துக்க மாட்டான். நான் வீர சொர்க்க அடையிறது தான் சரி, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்தேன்னா யாருக்காக இருக்கணும்? இதே ஊர் ஜனங்கள்லாம் தூத்தும், ஊரெல்லாம் தூத்த நான் வந்து என் மனசாட்சியே என்னை கொல்லும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அஸ்தினாபுரத்துக்கு அரசனாக இருக்கணுமா? இவ்வளோ பேரை இழந்துட்டு இந்த பந்துக்களையெல்லாம் இழந்துட்டு நான் உயிரோடு இருக்கணுமான்னுவான். உடனே அவன் சரின்ட்டு போயிடுவான் சல்லியன். அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்றதுனால சல்லியன் ஒத்துன்னு போயிடுவான். ஒத்துன்னு போயிட்டு சல்லியன் வந்து மறுநாள் சண்டை போடுவான். சல்லியனுக்கும் தர்மருக்கும் பயங்கர சண்டை நடக்கும். 18வது நாள் யுத்தம், அதுதான் கடைசி நாள் யுத்தம். 18வது நாள் யுத்தம் நடக்கும். சல்லியனுக்கும் தர்மருக்கும் ஆரம்பத்திலேயே தர்மர் வந்து ஐயோ சல்லியனை போய் அடிக்கிறமே, சல்லியன் வந்து மாமாவை வச்சே, மாமாவை கொல்ற மாதிரி ஆகுது, மாமாவை கொல்ற மாதிரி ஆகுது. மனசில் வந்து கொஞ்சம் கூட அந்த கோபமே இல்லாத மனசில் துக்கத்தோடையே அடிப்பார். அவங்க சல்லியனுக்கு ஒரு வரம் உண்டு, கோபத்தோட யாராவது அவனை அடித்தாள்னா அவளோட சக்தி பூரா சல்லியனுக்கு வந்து சேரும். சக்தியில் பாதி வந்து சல்லியனுக்கு வந்து சேர்ந்துடும். சல்லியனோட சக்தி சேர்ந்ததுன்னா அவன் பவர்ஃபுல் ஆகிடுவான், எதிரி அடிச்சிடுவான். இது மாதிரி சல்லியனுக்கு ஒரு வரம் உண்டு. அது ஆனால் தர்மர் வந்து என்ன, தர்மருக்கு அது தெரியாது. அது தெரியல. தர்மர் என்ன பண்ணுவோம், உண்மையாகவே நம்ம மாமாவை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்க, நம்ம மாமாவையே நம்ம அடிக்கிற மாதிரி இருக்குன்னு மனசில் விசாரப்பட்டுட்டே அடிப்பார். அதனால இவரோட பவரில் அவனுக்கு போகாது, சல்லியனுக்கு போகாது. சல்லியன் என்ன வரலையேன்னு பார்ப்பான். பார்த்தா தர்மரோட இது அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் தர்மரை பற்றி. தர்மர் வந்து உண்மையாகவே தெரியாமல் பண்ணுறான், உண்மையாகவே நம்ம மாமான்னு நினைக்கிறான், நம்ம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், சரி நம்ம போக வேண்டியது தான் தெரிஞ்சு போயிடுது சல்லியனுக்கும். அந்த நேரத்தில் வந்து சல்லியனை வந்து தர்மர் கொண்டு விடுறாரு. தர்மர் கொண்டுட்டு மாமான்னு போய் விழுறாரு அவங்ககிட்டயே. அவன் செத்து விழுந்து அவன் அம்பு பாஞ்சு அவன் குத்துயிரும் கொல்லமாக கிடக்கிறப்ப, அந்த மாமா ஒன்னையே நான் கொல்ற மாதிரி ஆகிடுச்சு, நீ எனக்கு உதவி பண்ண வந்தவன், நீ ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசதால் நீ அவளுக்கு போயிட்டு அவகிட்ட மாட்டி இப்போ எங்கள் ஏழையும் சாகிற மாதிரி ஆகிடுச்சேன்னு அழுவார் தர்மர். தர்மர் எழுத உடனே அப்போ சல்லியன் சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, இதுதான் விதி, இந்த மாதிரி தான் நடக்கணும்னு இருக்கு. நீ வந்து அப்போ கூட நீ வந்து எனக்கு இருக்க வரணும் உனக்கு தெரியாது, நான் அதை நினச்சி இருமாந்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த வரமே இங்கே செல்லுபடி ஆகலை எனக்கு. ஆனால் உனக்கு தெரியாமலே நீ என் மேலே பரிதாபப்பட்டு என்னை அடித்ததுனால நான் செத்துட்டேன்னு சொல்லுவார். அதில் சல்லியன் செத்து போயிடுவான். நாடு வந்து சல்லியன் செத்து போன அப்புறம் நாடு வந்து சேனாதிபதி இல்லாமல் இருக்கும். சேனாதிபதியால் இந்த பக்கத்தில் சல்லியன் செத்து போகும்போது அந்த பக்கத்தில் சகுனி வந்து சகாதேவன்கிட்ட சண்டை போடுவான். சகாதேவனுக்கு சகுனிக்கு சண்டை நடக்கும். கடைசியில் பார்த்துட்டு அது பெரிய போராக நடக்கும். சகுனி சாதாரண ஆள் இல்லை, சகுனி பெரிய வில்லாளி அவரை. ஆனால் சகாதேவனும் பெரிய வில்லாளி. சகாதேவன் என்ன பண்ணுவான், உன்னால் எவ்வளோ பெரிய இந்த நஷ்டம் வந்திருக்கு, எவ்வளவு படைகள் செத்துருக்கான், எத்தனை பேர் செத்துருக்கா, உன்னை நான் விடவே மாட்டேன்ட்டு உடனே ஒரு சக்தி அஸ்திரத்தை விடுவான். விட்ட உடனே சகுனி அந்த அஸ்திரத்தில் அடிபட்டு மாண்டு போயிட்டு சகுனி சாகும்போது சொல்லுவான், என்ன என் கூட நீ வந்து நான் வந்து சகாதேவன்கிட்ட சொல்லுவான், நீ வந்து என்ன அடிச்சுட்ட கொண்டுட்ட, ஆனால் நான் வந்து துரியோதனோட வம்சம் அழியணுன்ட்டு தான் நான் இதை பண்ணேன், என்னோட இதுவும் ஜெயிச்சிட்டேன், நானும் ஜெயிச்சிட்டேன் நீயும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான் சகுனி. நீ எப்படி ஜெயிச்சேன்னா, நான் வந்து மனசில் என்னோட எண்ணங்களை வச்சுன்னு தான் சொன்னேன். என் பீஷ்மர் வந்து எங்களை வந்து எங்கள் குடியை கெடுத்தார், எங்கள் குடியை கெடுத்து துரியோதன ராஜாவாக்கினார், எங்கள் குடியை கெடுத்து காந்தாரியை என்னோட அக்காவை கூட்டின்னு வந்து அவர் திருதராஷ்டிரன் கல்யாணம் பண்ணார். இது வந்து தீராத பழி, இன்றைக்கி எங்கள் அக்கா கண்ணை கட்டிட்டு இருக்காருன்னா அது காரணம் திருதராஷ்டிரம் தான் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன அப்புறம் தான் புரியும் சகாதேவனுக்கு. சரி, அதோட அது முடிஞ்சிடுது. நாளைக்கு வந்து இந்த யுத்தத்தை பார்ப்போம். நாளைக்கு இல்லை, இனிமேல் இந்த பாதி முடிஞ்சு போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல துரியோதனன் கூட சண்டை, அதை பார்ப்போம். தேங்க்யூ.